கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து இந்த அமர்வில் நாம் அறிய இருக்கின்றோம். திருமறை குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 35 முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவருடைய பெயர் 35 தடவை திருமறை குர்ஆன்ல வந்திருக்கு. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி 9 முறை திருமறை குர்ஆன்ல வந்திருக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய வேதத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை விட அதிகமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர் தான் வந்திருக்கு என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து பாத்தீங்கன்னா 3 விதமான கருத்து இருக்கு. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? நவுது பில்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைவனின் கடவுளின் குமாரர், அல்லாஹ்வுடைய மகன், நவுது பில்லா என்று சொல்றாங்க. யூதர்கள் என்ன சொல்றாங்க? நவுது பில்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரகரின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. நவுது பில்லா, யூசுப் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒருவரையோடு இணைத்து அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. முஸ்லிம்களாக நாம் என்ன சொல்றோம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து? மரியமுடைய மகன் ஈசா, ஈசா இப்னு மரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் சரியான விஷயமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல இத பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனும் கிடையாது, யூதர்கள் சொல்வது போன்று வேறு வகையான ஒரு பிறப்பும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதர்களில் உறுதிமிக்க தூதர்கள் ஒருவராக இருந்தார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இங்க வரலாறு பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயாராகிய இம்ரானின் துணைவி அவர்களுடைய நேர்ச்சையிலிருந்து வரலாறு ஆரம்பிக்கும். திருமறை குர்ஆனை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா சூரத் ஆல இம்ரான், சூரத் மரியம், இப்படி போன்ற பல அத்தியாயங்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்களுடைய தாயார் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்றாங்க. என்ன நேர்ச்சை செய்றாங்க? அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் இம்ரானை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கான். அவங்களுடைய பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கு, இம்ரானின் குடும்பத்தினர்கள் அப்படின்னு. எத்தனாவது அத்தியாயம் அது? திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் பக்கரா. 3வது அத்தியாயம் ஆலு இம்ரான் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா? இம்ரானின் குடும்பத்தினர்கள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் இம்ரான் அவங்களுடைய குடும்பத்தினராக இருக்கிறாங்க. சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், பரிசுத்தப்படுத்தினான். யாரெல்லாம் பரிசுத்தப்படுத்தினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அவருடைய குடும்பத்தினரையும் இன்னும் இம்ரானுடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், பரிசுத்தப்படுத்தினான். துர்ரியதம் பஅதுஹா மின் பஅத் வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் சொல்றான், இது காலத் இம்ராஅத்து இம்ரான் ரப்பி. இம்ரானின் மனைவி வரலாற்றுல அவங்களுடைய பெயர் ஹனா என்று அறியப்படுது. இம்ரானுடைய துணைவியுடைய பெயர் வரலாற்றுல ஹனா என்று அறியப்படுது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இறைவா இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த கருவை, குழந்தையை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்க, நேர்ச்சை செஞ்சாங்க. எந்த நிபந்தனையின்றி இறைவா உனக்காக நான் சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ என்ன நடக்குது? அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு வழக்கமாக இருந்துச்சு, ஆண் பிள்ளைகளை இந்த மாதிரி கடவுளுக்கு இறைவனுக்கு சேவை செய்வதற்காக, இறைவனுக்காகவே தனித்து இபாதத்திலேயே இருப்பதற்காக அந்த மாதிரி நேர்ச்சைகளை அர்ப்பணிக்கக்கூடிய செயல் என்பது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆண் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் அது இருந்துச்சு. அப்போ இவங்க பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, இறைவா நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறேன். அதாவது ஆண் குழந்தையை போன்ற பெண் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க அந்த நேர்ச்சை என்ன செய்யறாங்கன்னா முழுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம அறிந்து கொள்றோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த நேர்ச்சையை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாராகிய ஹன்னா அவர்களுடைய நேர்ச்சையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அவங்களுக்கு பெயர் வைக்கப்படுது. என்ன பெயர் வைக்கிறாங்க? வ இன்னி சம்மைதுஹா மரியம், நான் என்னுடைய பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறேன். அப்போதான் முதலாக மரியம் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சு. மரியம் என்றால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய மொழியில மரியம் என்றால் ஹாதிமத்துர் ரப், இறைவனுக்கு சேவகம் செய்யக்கூடியவள். அவங்களுடைய மொழியில மரியம் என்பதற்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு, இறைவனுக்கு சேவகம் செய்யக்கூடியவள். சுப்ஹானல்லாஹ், அந்த பெயரை வைக்கிறாங்க. இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, எப்ப பெயர் வச்சாங்க? குழந்தை பெற்றெடுத்த உடனே பேர் வச்சாங்க. நமக்கு படிப்பினை இருக்கு, நம்ம மார்க்கத்துல பேர் எப்ப வைக்கலாம் பிள்ளைக்கு? நான் பாடத்துல இருந்து கொஞ்சம் அங்க போற நினைக்காதீங்க, சில முக்கியமான விஷயங்களை சொல்வது கட்டாயமாக இருக்கு. பிள்ளை பிறந்த உடனே பேர் வைக்கலாமா? வைக்கலாம். குர்ஆன் இந்த வசனத்தின் அடிப்படையில அனுமதி இருக்கு. சரி, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கலாமா? வைக்கலாம். பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே என்ன செய்யலாம்? நமக்கு உறுதியாக தெரியும் பட்சத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பேர் வச்சுக்கலாம். அல்லது 2 பேருக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த குழந்தை பிறகுதோ அந்த பேரை கூட நம்ம சூட்டலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே பேர் வச்சிருக்காங்க. சில சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா 7வது நாள்ல பெயர் வைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவாங்க. ரெண்டு ஹதீஸும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த விஷயத்துல நம்ம பாத்தீங்கன்னா இது விசாலமான ஒரு விஷயம். உள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பேர் வைக்கலாம், பிறந்த உடனேயும் பேர் வைக்கலாம், 7வது நாள்ல கூட நம்ம பேர் வைக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? மார்க்கத்துல அனுமதி இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். சரி, அப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன கேட்கிறாங்கன்னா அல்லாஹ்விடத்துல வஇன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இந்த என்னுடைய குழந்தையையும் அவளுடைய சந்ததியினரையும் ஷைத்தானிடமிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான், அவங்களுடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்தான். அதனால பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு குழந்தை பிறக்குது, எந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்த உடனே ஷைத்தான் என்ன செய்யும்? அந்த குழந்தைய ஷைத்தான் தீண்டுவான். அதன் காரணமாக அந்த குழந்தை என்ன செய்யும்? அழுகும். ஆனா ரெண்டு பேரை தவிர்த்து எல்லா குழந்தைக்கும் எதுவும் நடந்தது. அந்த 2 பேர் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தவிர்த்து மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் இது நடந்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவராக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான் நம்ம அறிந்தோம். அவங்க என்ன நடக்குதுன்னா வரலாற்றுல சொல்லப்படுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாடியே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க அந்த சமூகத்துல மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்தார், மிக கண்ணியமிக்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சாலிஹான அடியாராக இருந்தார். அதன் காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னா யார் வளர்க்கிறது, யார் பொறுப்புல எடுக்கிறது அப்படின்னு போட்டி போட்டாங்க மக்கள். சொல்றது புரியுதா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே ஒரு அனாதையாக தான் பிறக்கிறாங்க, யத்தீமாக பிறக்கிறாங்க. அப்ப அவங்களை யார் வளர்ப்பது என்பதில் மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? போட்டி போட்டாங்க, நாங்க தான் வளர்ப்போம். ஏன்னா தந்தை மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதராக விளங்கினார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரியலாம்? பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுடைய சந்ததியினை அல்லாஹ் பாதுகாப்பான். சொல்றது புரியுதா? இதை நம்ம சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். 3 கேள்விகள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா 2 எத்தீம் குழந்தைகளுக்கான சொந்தமான ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர் விழுற மாதிரி இருக்கும். ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? அதை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி சரியா படித்திருவாங்க. அதுக்கு பின்னாடி ரீசனை சொல்லும் பொழுது, காரணத்தை சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சுவருக்கு கீழே புதையல் இருக்கின்றது, அந்த 2 எத்தீம்களுக்கு உரிய புதையலாக அது இருக்கின்றது. அவருடைய தந்தை என்பவர் வகான அபூஹுமா சாலிஹா, நல்ல மனிதராக இருந்தார். அப்ப தன் தாய் தந்தை நல்லவர்களாக சாலிஹானவர்களாக இருப்பார்கள் என்றால் அதனுடைய பலன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் என்பதை நம்ம இதுல படிப்பனையாக பெற்று நாம் நம்முடைய நிலையை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும், சரியாக்கிக் கொள்ளணும். சரி, இப்போ போட்டி போடுறாங்க, என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம என்ன செய்வோம்? சீட்டு குலுக்கி பார்ப்போம். நம்ம குலுக்கல்ல ஈடுபட்டு யாருடைய பெயர் வருதோ என்ன செய்வோம்? அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம வளர்க்கிற பொறுப்பை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன முடிவுக்கு வராங்கன்னா, தங்களுடைய எழுதுகோள்களை போட்டு 3 இதாக வருது நண்பர்களே. முதல் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, எழுதுகோள்களை கீழே போடுறாங்க. எல்லாரும் அவங்களுடைய எழுதுகோலை போடுறாங்க, அவங்களுடைய கலமை போடுறாங்க. ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அதை எடுக்க சொல்லும் பொழுது அந்த எழுதுகோள் யாருடைய எழுதுகோள் அந்த சின்ன பிள்ளை எடுத்துச்சுன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய எழுதுகோள் எடுத்துச்சு. மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல. ஏன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கணும் என்று சண்டை போட்டாங்க. திரும்ப வேற முடிவுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஆற்றுல என்ன செய்வோம்? அவர்களுடைய எழுதுகோளை தூக்கி போடுவோம். அந்த நீரோடைய அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்றவாறு எந்த எழுதுகோள் வருதோ அவர் தான் என்ன செய்வாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம பொறுப்புல எடுத்து வளர்ப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்து தூக்கி போடுறாங்க. எல்லா எழுதுகோள்களும் அந்த நீருடைய ஓட்டத்திற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஆனா ஒரே ஒரு எழுதுகோள் மட்டும் அந்த நீரோட ஓட்டத்திற்கு ஏற்றவாறு வருது. அது யாருடைய எழுதுகோள் என்று பார்த்தா அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய எழுதுகோளாக இருந்துச்சு. அப்போ ஒத்துக்கல. திரும்ப என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இல்ல எல்லாரும் தூக்கி போடுவோம், சரியா? நீருடைய ஓட்டத்திற்கு மாற்றமாக எந்த எழுதுகோள் போதோ அவர்தான் என்ன செய்வாரு? பிள்ளையை எடுத்து வளர்ப்பான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் போடுறாங்க. ஆச்சரியமாக என்ன நடக்குதுன்னா, சுப்ஹானல்லாஹ், நீருடைய அந்த ஓட்டத்திற்கு மாற்றமாக ஒரே ஒரு எழுதுகோள் தான் போகுது. அது யாருடைய எழுதுகோள்? ஜக்கரியா நபி அவர்களுடைய எழுதுகோளாக இருந்துச்சு. லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, இது முடிவெடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இது இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வளர்க்கணும், அவங்களுடைய பராமரிப்புல இருக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சா அதுவே நடந்தது என்பதாக நம்ம அறிகிறோம். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, கமுல மினர் ரிஜால் கசீர், ஆண்களில் பல பேர் முழுமை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். சரி, ஆண்கள்ல நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? முழுமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் கிடையாது. 2 பெண்களை தவிர்த்து அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
2 பெண்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே முழுமையான அந்த அந்தஸ்தை அடையவில்லை. அந்த 2 பெண்மணிகள் யாரு? இம்ரான், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும், அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரியவர்களாக இருந்தாங்க. நீங்க 2 பேரையும் நம்ம பார்த்தோம்னா 2 பேரும் ஒரு நபியை வளர்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்ந்தாங்க? ஃபிரௌனுடைய வீட்டுல வளர்ந்தாங்க. ஆசியா அம்மையார் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர்த்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வளர்க்கிறார்கள். அப்போ இந்த 2 பேரும் பெண்கள் முழுமையானவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, இவங்களை குறித்து உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிற நண்பர்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான பெண்மணியா அல்லது ஒரு நபியாக இருந்தாங்களா அப்படின்னு கருத்து வேறுபாடு. சொல்றது புரியுதா? ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, குர்ஆன்ல பார்த்தோம்னா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ்வுடைய வஹி வரும். இப்ப யார் இடத்துல வஹி வருதோ அவங்க நபியாக தான் இருப்பாங்க என்று சில உலமாக்கள் என்ன செய்யறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண் நபியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது முதலாவது கருத்து. 2வது கருத்து என்ன? இல்ல, அவங்க வாய்மையான உண்மையான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள், சாலிஹான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் என்பது 2வது கருத்து. 2வது கருத்து தான் சிறந்த கருத்தாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டாங்களோ எல்லாருமே ஆண்களாகத்தான் இருந்தாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப நம்ம என்ன நம்பிக்கை கொள்ளணும்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சித்திகா, வாய்மையான பெண்ணாக, சாலிஹான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு இபாதத்தின் நிலையிலே சிறந்த பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தேர்ந்தெடுக்கிறான், பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன செஞ்சாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை இணை வைப்பிலிருந்து பாதுகாத்தான். கெட்ட பண்புகள், தீய பண்புகளை விட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்தான்? ஏன்னா அவங்களிடமிருந்து தான் நபி வரணும். அல்லாஹ் நபியுடைய குடும்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாத்தா. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிறப்புகளை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு கொடுத்து அல்லாஹ் சிறப்பிச்சான். சரி, இப்படியே வரலாற்று நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைகிறார்கள், பெரிய பெண்மணியாக ஆகிறார்கள். அதற்கு அடுத்து வரலாற்று நகர்கின்றது. அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து சுப செய்தி அறிவிக்கப்படுது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. என்ன சுப செய்தி? உங்களிடமிருந்து ஈசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி பிறப்பார், அல்லாஹ் உங்களுக்கு ஈசாவை மகனாக தரப்போகின்றான் என்ற சுப செய்தி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்துச்சு. அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கினானா, சுப்ஹானல்லாஹ், இது காலத்தில் மலாயிகத்து, வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கூறினார்கள், இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி, அல்லாஹ் உங்களுக்கு மரியமே, அல்லாஹ் உமக்கு சுப செய்தியை தருகின்றான், பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முஹு அல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து அவர் படைக்கப்படுவார், அவருடைய பெயர் மஸீஹ் ஈசா என்ற அவருடைய பெயர் என்பது இருக்கும் என்று சொல்லிட்டு வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆகிரா வ மினல் முகர்ரபின், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் ஒருவராக இருப்பார், இன்னும் உறுதிமிக்க நபிமார்களில் ஒருவராக இருப்பார் என்ற அந்த சுப செய்தியை சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏன்னா கல்யாணம், திருமணம் நடக்கல. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத் ரப்பி அன்னா யகூனு லி வலத் வலம் யம்சஸ்னி பஷர், இறைவா எந்த ஆணும் என்னை தீண்டவில்லையே, அதாவது எனக்கு இதுவரையில் திருமணம் நடக்கவில்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஆச்சரியப்பட்டு கேட்க வானவர் ஜிப்ரீல் என்ன பதில் சொன்னார்? அப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் அவ்வாறு தான் தீர்மானித்து இருக்கின்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏவுகின்றான் என்றால், முடிவு செய்கின்றான் என்றால் வெறும் புண் என்று சொல்லுவான், அது ஆகுக என்று சொல்லுவான், அது ஆகிவிடும் என்று. இது அல்லாஹ்வுக்கு இவ்வாறு செய்வது என்பது சிரமமான காரியம் கிடையாது, மிக லேசான காரியமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதற்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி அந்த சுப செய்தியை வழங்க வரும் பொழுது எப்படி வருவாங்கன்னா மனித தோற்றத்தில் வருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு படிப்பினை மிகுந்த ஒரு சம்பவம் நடக்கும், கண்டிப்பாக நம்ம எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன, எப்படி வந்தாங்க தெரியுமா? ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, என்னுடைய வானவரை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுப்பி வைத்தோம், ஒரு ஆண் ரூபத்தில் அவர்களுக்கு முன்னால் சென்று அந்த வானவர் தோன்றினார். அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க் இன் குன்த தக்கியா, நீ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருப்பாயே என்றால் என்னிடமிருந்து ஒதுங்கிக்கொள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட இறையாட்சி பாருங்க அந்த பெண்மணிக்கு. என்ன சொன்னாங்க? ஒரு அந்நிய ஆணை பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை நீ அஞ்சக்கூடியவனாக இருப்பாயே என்றால் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க், என்னிடமிருந்து விலகிக்கொள், அல்லாஹ்வை என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த நேரத்தில் சொல்றாங்க, நான் சாதாரண மனிதன் கிடையாது, நான் வானவர், உமக்கு சுப செய்தியை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த சுப செய்தியை கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குது? ஆச்சரியப்படுறாங்க, எனக்கு திருமணமாகவில்லையே, எப்படி நடக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை இது இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுக்கு ஊதப்படுகின்றது. அதன் காரணமாக குழந்தையை அவர்கள் சுமக்கிறார்கள், கருவில்
சுமக்கக்கூடிய நிலையில் வருகிறார். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா சமூகம் வந்து எப்படிப்பட்ட சமூகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு கெட்ட ஒரு சமூகமாக இருந்துச்சு அந்த சமூகம். குறிப்பாக ஒரு பெண்மணி இப்படி வந்து கருவுறுகிறாள் வைங்களேன், சமூகத்துல வந்து இந்த மாதிரி தெரிய வரும்பொழுது என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன பேச்சுகள் எல்லாம் அந்த பெண்மணி வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்காக அவங்க அஞ்சினாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்னா, கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுங்க, ஒரு தூரமான ஒரு இடத்துல நீங்க வந்து சென்று விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போனாங்க. நீங்க நம்ம நினைச்சு பார்க்கணும் நண்பர்களே, எப்படிப்பட்ட துன்பத்தை வந்து ஒரு பெண்மணி பெண்ணாக அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபஹமலத்ஹு ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா. ஒரு தூரமான பகுதிக்கு அவர்கள் வந்து சென்றார்கள். அந்த குழந்தையை சுமந்து பிரசவ வலி வருது, அதுக்கப்புறம் பிரசவ வலி ஏற்படுது, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா, இதற்கு முன்னால் நான் இறந்திருக்க வேண்டுமே, எனக்கு இந்த நிலைமை வந்து விட்டது, நான் இதற்கு முன்னால் இறந்து இருக்க கூடாதா, நான் மக்களுடைய நினைவில் இருந்து முழுவதுமாக நான் அழிக்கப்பட்டிருப்பேனே அப்படின்னு வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க மரணத்தை ஏங்கினார்கள். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சமுடைய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ்வின் தரப்புல இருந்து ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நடக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபனாதாஹா மின் தஹ்திஹா. அல்லாஹ்வின் தரப்புல இருந்து சத்தம் வந்தது, அழைக்கப்பட்டார். அல்லாஹ் தஹ்சனி, மரியமே நீர் கவலை கொள்ள வேண்டாம், கவலை அடையாதீங்க. கத் ஜால ரப்புகி தஹ்தகி சரியா, அல்லாஹ் உமக்கு கீழே இருந்து இந்த ஆறை, இந்த நீரோடையை ஓட செய்திருக்கின்றான். இன்னும் வஹுஸி இலைகி பிஜிஸ்இன் நஹ்லா, இந்த நஹ்லா அந்த பேரித்த கிளையை நீங்க என்ன செய்யுங்க, பிடிச்சு கொஞ்சம் குலுக்குங்க, அதுல இருந்து நீங்க புசிப்பதற்காக துசாகித் அலைகி ருத்தபன் ஜனியா, பழுத்த பழங்கள் உங்கள் மீது வந்து விழும். ஃபகுலி வஷ்ரபி, அந்த பழங்களை நீங்கள் புசியுங்கள், மேலும் அந்த நீரோடையிலிருந்து நீரை நீங்கள் அருந்துங்கள் என்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு சுப செய்தி அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு. அதன் பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, ரப்பின் மீது இறையச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்து குழந்தையோடு என்ன செய்யறாங்க, சமூகத்துக்கு முன்னால் வருகிறார்கள். அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது சகோதரர்களே, அது ரொம்ப நல்ல ஒரு சம்பவம். கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து படிப்பினை பெறணும். என்ன நடக்குதுன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க வந்து அதை பாக்குறாங்க. அந்த நேரத்துல வரலாற்றுல இது பதிவு செய்யப்படுது. சரியா? அப்போ இவங்க யாரு? நெருக்கமானவங்க. ரெண்டு விதமானவர்களை சந்திக்கணும் மரியம் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது யாரை சந்திக்கணும்? நெருக்கமானவர்கள் இடத்திலும் பார்ப்பாங்க, அப்புறம் அந்நியர்களையும் பார்ப்பாங்க, சமூகத்தில் உள்ள மற்றவர்களையும் பார்ப்பாங்க. நெருக்கமானவங்களை என்ன எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள் என்றால், எப்படி இப்படி நடந்துச்சு, அதாவது யா மரியம் ஹல் யகுன ஸர்உன் மின் கைரி பித்ர், பயிர் இல்லாத விளைச்சல் உண்டா, விதை இல்லாத விளைச்சல் உண்டா அப்படின்னு கேட்கும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி இருக்கும் பொழுது முதலாவதாக அந்த விளைச்சலை கொண்டு வந்தது யார்? திரும்ப இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, ஃபமன் அதாவது ஃபமன் ஃபஹல் யகுனு ஷஜருன் மின் கைரி மா, நீர் இல்லாத மரம் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்கும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? முதலாவது மரத்தை படைத்தவன் யார்? அதாவது அறிவுபூர்வமாக அவங்க வந்து அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் பொழுது சொல்றாங்க, இன்னல்லாஹ கலக ஆதம் மின் கைரி தக்ர் வ உன்சா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி படைச்சாங்க? ஆண் பெண்ணின்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சாங்க. அல்லாஹ் நாடினால் அவன் செய்யக்கூடியவன் என்று சொல்ல அவங்க வந்து திருப்தி, அதாவது கேள்விகள் ஒரு மன நிம்மதி அவங்க அடைஞ்சாங்க இந்த குடும்பத்தினர். இவங்க யாரு? குடும்பத்தினர்கள். இப்போ சமூகத்தை வந்து சந்திக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? யா மரியமு லக்கத் ஜிக்தி ஷைஅன் ஃபரியா, மரியமே மிகப்பெரிய தப்பை நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, செஞ்சிட்டீங்க, மிகப்பெரிய தவறை நீங்கள் செய்து விட்டீர்கள். உம்முடைய தாயும் தந்தையும் இவ்வாறு இருக்கவில்லை. யா உக்த ஹாரூன், ஹாரூனின் தங்கையே, மா கான அபூகி இம்ரஅசு, உங்களுடைய தந்தை ஒரு கெட்டவராக அவர் இருக்கவில்லை. வமா கானத் உம்முகி பகியா, உம்முடைய தாய் நடத்தை கெட்டவளாக, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, உங்களுடைய தாய் நடத்தை கெட்டவளாக அவள் இருக்கவில்லை. எப்படி இருந்திருக்கும்? குழந்தையை பெற்று எடுத்துட்டு வரும்பொழுது இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க, கண்டிப்பாக சிரமத்தை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் மீது இருந்த அந்த இறையச்சம் அவர்களை இந்த விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு வந்து உதவிச்சு. இதுதான் நமக்கு படிப்பின. நம்ம அல்லாஹ்வின் மீது என்ன செய்யணும்? எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம லைஃப்ல பல கஷ்டமான, சங்கடமான, துன்பமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், நமக்கும் நடக்கும், நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய சக முஸ்லிம்களுக்கும் நடக்கும். அந்த சமயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறான வேறு விதமான முடிவுகளை நாம் எடுத்துவிடக்கூடாது. நாம் பொறுமையை கையாள வேண்டும். இறையச்சத்தோடு நாம் என்ன செய்யணும்? அந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு படிப்பினை நண்பர்களே. அப்ப என்ன நடக்குது? ஃபஅஷாரத் இலைஹி, இந்த குழந்தையை நீங்க கேளுங்க அப்படின்னு செய்கை செய்றாங்க. அந்த சமயத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுகிறார்கள். குழந்தையாக இருந்தார்கள்,
அந்த சமயத்துல அந்த மக்கள் என்ன சொன்னா, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, மடியில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்தில் நாங்கள் எப்படி கேட்க முடியும், எப்படி பேச முடியும் என்று மக்கள் கேட்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். கால இன்னி அப்துல்லா. முதலாவது வார்த்தை என்ன? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து என்னை நபியாக அல்லாஹ் ஆக்க இருக்கிறான் என்ற அந்த செய்தியை என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது எடுத்து சொன்னாங்க. வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், நான் எங்க இருந்தாலும் பாக்கியமிக்கவனாக, நல்ல பணிகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ஒருவனாக நான் இருக்க உள்ளேன், அல்லாஹ் என்னை அவ்வாறு ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னாங்க. வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மா தும்து ஹய்யா, இன்னும் அல்லாஹ் எனக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் நான் ஹயாத்தோடு இருக்கின்ற வரை நிறைவேற்ற அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தையும் என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது பேசினாங்க. இன்னும் சொன்னாங்க, வ பர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாயை அழகிய முறையில் பாதுகாக்க பேண அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷக்கியா, அல்லாஹ் என்னை பெருமை அடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை, மாறாக அல்லாஹ் என்னை கீழ்ப்படியக்கூடியவனாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்று இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அப்போ இது பேசினதுல இருந்து என்ன ஆச்சு, அந்த சமூகம் அமைதியாக ஆச்சு. இந்த மாதிரியான அற்புதங்களை கொண்டுதான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுளின் குமாரர் அப்படின்னு இது பண்றாங்க. ஆனா இந்த அற்புதங்கள் பாத்தீங்கன்னா எதற்காக நடந்துச்சு? இந்த அற்புதங்கள்னால ஒரு அந்த கடவுளுடைய அந்த ஸ்தானத்துக்கு செல்ல முடியுமா, கடவுளுடைய குமாரன் என்ற நிலைக்கு செல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ் நடத்தி காண்பிக்கக்கூடியவர், அவன் காரணங்களை படைக்கக்கூடியவர். சரியா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தூய்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காண்பிச்சான். ஆரம்பத்துல இன்னி அப்துல்லா என்று சொல்வதிலிருந்து இருந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க அல்லாஹ்வுடைய மகன் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, கடவுளும் இல்லை என்று ஆயிடுச்சு, கடவுளுடைய குமாரனும் இல்லை என்று இந்த அப்துல்லா என்ற அந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சு. அப்போ என்ன செய்யணும், எப்படி அற்புதங்கள் இருக்கின்றோ அதன் மீது நம்பிக்கை கொள்ளணும், அதுல படிப்பினைகள் பெற வேண்டுமே தவிர அதை தவறான முறையில் புரிந்து, அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்றான் கிறிஸ்தவர்களை பார்த்து, அவர்கள் வலத் தாலின், வழி தவறி சென்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா, இதோட இன்றைய அமர்வு முடிப்போம். அடுத்த அமர்வுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதை நோக்கி அழைத்தார்கள், எப்படிப்பட்ட சிரமத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்தார்கள், இன்னும் அவர்களுக்கு நிலை எப்படி, இந்த அதாவது பாத்தீங்கன்னா குரூசிஃபிக்ஷன் சொல்லுவாங்க, சிலுவையில் அறையப்பட்ட அந்த சம்பவம் அது எப்படி நடந்துச்சு, யார் சிலுவையில் அறையப்பட்டாங்க என்பதை நம்ம அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சோ அதை நினைவில் வைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக. வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.